சிவபெருமான் திருநீர் பூசுவது ஒரு பழக்கமில்லை. அது ஒரு அலங்காரம் கூட இல்லை. அது ஒரு உலக உண்மையை தினமும் நினைவூட்டும் செயல். திருநீர் என்றால் என்ன? அது எரிந்த பிறகு மிஞ்சி இருப்பது. அழிந்த பிறகு எதுவும் இல்லை நிலை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. அதேபோல் ஒரு முடிவும் இருக்கிறது. அந்த முடிவின் அடையாளமாகத்தான் சாம்பல். சிவன் அந்த முடிவை மறைக்கவில்லை. அதை உடம்பில் பூசி காட்டுகிறார். நீ பிறந்தாய், நீ வளர்கிறாய், நீ இறப்பாய். இந்த உண்மையை மனிதன் மறக்கக்கூடாதுதான் என்பதை சிவன் தினமும் திருநீர் பூசுகிறார். சிவன் தத்துவத்தில் மனிதனுக்குள் 3 பெரிய எதிரிகள் சொல்கிறார்கள். அவை அகங்காரம், ஆசை, கோபம். இந்த 3ம் எரிந்தால் மிஞ்சுவது என்ன தெரியுமா? சாம்பல். அதனால்தான் சிவன் தன் உடம்பில் திருநீர் பூசிக்கொண்டு நாம் இவற்றை எரித்துவிட்டேன் என்று சொல்லாமல் சொல்கிறார். நாம் திருநீர் நெற்றியில் வைக்கும் போது அது ஒரு சாமி சின்னம் மட்டும் அல்ல. என் அகங்காரம் குறையணும், என் ஆசைகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், என் கோபம் என்னை ஆளக்கூடாது என்று நாம் நமக்கே சொல்லுகிற ஒரு வாக்குறுதி. சுடுகாட்டு திருநீர். சிவன். சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் தெரியுமா? சுடுகாட்டில் பணம் இல்லை, பதவி இல்லை, அழகு இல்லை, உடம்பு கூட நிலைக்காது. அங்கே மிஞ்சி இருப்பது சாம்பல் மட்டுமே. அந்த சாம்பலோடு வாழ்கிற சிவன் மனிதனுக்கு சொல்லுகிற செய்தி, நீ எவ்வளவு பெரியவனாக நினைச்சாலும் முடிவில் நீயும் இதே நிலைமைதான். அதனால்தான் சிவன் தங்கம் பூசுவதில்லை, பட்டு அணிவதில்லை, ரத்தினம் விரும்புவதில்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது திருநீர் மட்டுமே. சிவன் திருநீர் பூசுவது உடம்பை அகழ்வதற்காக மட்டுமல்ல, உடம்பு நிரந்தரமும் இல்லை என்பதற்காக. உடம்பு மண்ணுக்கு, ஆத்மா பயணம் தொடரும். உடம்பு அழியும், ஆத்மா அழியாது. இந்த உண்மையை புரிந்தவன்தான் பயமில்லாதவன். சிவனுக்கு மரணம் பயம் இல்லை. ஏனென்றால் அவன் மரணத்தையே உணர்ந்தவன். நாம் நெற்றியில் திருநீர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? நெற்றி சிந்தனை, நெற்றி அகங்காரம், நெற்றி நாம் என்ற உணர்வு. இந்த இடத்தில் திருநீர் வைப்பது நான் குறையணும், என் அறிவு பயனாக மாறணும் என்று சொல்லும் சின்னம். திருநீர் மரணம் பேசவில்லை. திருநீர் வாழ்க்கையை புரிய வைக்கிறது. முடிவை புரிந்தவன் தான் வாழ்க்கையை சரியாக வாழ்வான். அதனால்தான் சிவபெருமான் திருநீர் பூசுகிறார். அலங்காரத்திற்காக அல்ல, அறிவுக்காக. உடம்பு மண்ணுக்கு, அகங்காரம் சாம்பலுக்கு, ஆத்மா சிவனுக்கு. ஓம் நம. சிவபெருமான் உடம்பு முழுவதும் திருநீர் பூசிய நிலையில் இருப்பதை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதை சாதாரணமான ஒரு வழிபாட்டு முறை மட்டும் பார்த்துவிட்டு போயிருக்கிறோம். உண்மையிலேயே திருநீர் என்பது சிவனின் அலங்காரம் கிடையாது. அது ஒரு பெரிய தத்துவம். மனித வாழ்க்கைக்கே ஒரு பாடம். திருநீர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது சாம்பல். சாம்பல் எதிலும் வருகிறது? எரிந்த பிறகு, அழிந்த பிறகு, முடிந்த பிறகு. இந்த உலகத்தில் இது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு நாள் அது முடிவுக்கு வரும். அந்த முடிவின் அடையாளம்தான் சாம்பல். அதனால்தான் சிவபெருமான் திருநீர் பூசுகிறார். இந்த உலகமே நிலையற்றது என்று சொல்வதற்காக. நம் உடம்பு இன்று அழகாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், பணம், புகழ், அதிகாரம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும்படியாகத்தான் சிவபெருமான் சாம்பலை உடம்பு முழுவதும் பூசுகிறார். சிவன் ராஜா கிடையாது. சிவன் அரசன் கிடையாது. சிவன் உலகத்தை ஆளும் ஒரு அதிகார சக்தியாக மட்டும் இல்லை. சிவன் உண்மை. சிவன் தத்துவம். அதனால்தான் சிவன் தங்கம் பூசிக்கொள்ளலாம், ரத்தினம் அணியலாம், விலை உயர்ந்த ஆடைகள் போடலாம். அவன் தேர்ந்தெடுத்தது சாம்பல் மட்டுமே.
திருநீர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லும். மனிதனுக்குள் 3 பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள். அகங்காரம், ஆசை, கோபம். இந்த 3ம் இருந்தால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். அவன் அழிவை நோக்கித்தான் போவான். அகங்காரத்தை எரித்தால் என்ன வரும்? சாம்பல். ஆசையை எரித்தால் என்ன மிஞ்சும்? சாம்பல். கோபத்தை எரித்தால் என்ன மிஞ்சும்? சாம்பல். இந்த 3ஐயும் சாம்பலாக்கிய நிலைதான் சிவன் அடைந்த நிலை. அதனால்தான் அவன் உடம்பு முழுவதும் திருநீர் பூசுகிறார். நாம் திருநீர் நெற்றியில் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது வெறும் சாமி சின்னம் அல்ல. அது அலங்காரத்தை அடக்கும், என் ஆசைகளை கட்டுப்படுத்தணும், என் கோபத்தை குறைக்கணும் என்று நமக்கு நாமே கொடுக்கிற ஒரு நினைவூட்டல். சிவன் திருநீர் பூசுவது இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறது. இந்த உடம்பு நமது இல்லை. ஒரு நாள் இது மண்ணுக்கு போகும். ஆத்மா மட்டும்தான் பயணம் தொடரும். உடம்புக்கு அலங்காரம் தேவையில்லை. ஆத்மாவுக்கு தூய்மை தேவையில்லை. அதனால்தான் சிவன் நிர்வாணத்துக்கு அருகில் நிற்கிறான். அவனுக்கு உடம்பு முக்கியமில்லை, உண்மைதான் முக்கியம். திருநீர் பூசிக்கொண்டு சிவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி இது. நீ எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போவதும் இல்லை. இடையில் கிடக்கும் இந்த வாழ்க்கையை அகங்காரம் இல்லாமல், ஆசை அடிமையாக இல்லாமல், கோபத்துக்கு அடங்காமல் வாழ்ந்து பார். சிவன் சுட்டிக்காட்டும் வாழ்க்கை அது பயணத்துக்காக இல்லை, உண்மை நேர்ந்த காட்டுவதற்காக. சுடுகாட்டில் பயணம் கிடையாது, பதவி கிடையாது, அழகு கிடையாது, உடம்பு கூட நிலைக்காது. அங்கு மிஞ்சி இருப்பது சாம்பல் மட்டுமே. அந்த சாம்பல்தான் சிவனின் உடம்புல பூசிக்கொண்டு இதுதான் வாழ்க்கையின் கடைசி உண்மை என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திருநீர் பூசுகிற சிவன் மரணம் பேசுபவன் இல்லை, வாழ்க்கையை புரிய வைப்பவன். முடிவை புரிஞ்சவன் தான் வாழ்க்கையை சரியாக வாழ முடியும். அதனால்தான் சிவன் பயம் இல்லாதவன். அவனுக்கு எதையும் இழக்கிறது கிடையாது, அவனுக்கு எதையும் சேர்க்கிறதும் கிடையாது. திருநீர் என்பது துறவித்தனம். திருநீர் என்பது ஞானம். திருநீர் என்பது உண்மை. நாம் நெற்றியில் திருநீர் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் அகங்காரம் இருந்து அதற்கு அர்த்தமில்லை. சிவன் திருநீர் பூசுவது பார்க்கிறதுக்கு இல்லை, புரிஞ்சிப்பதற்காக. இந்த புரிதல் வந்த நாள்தான் மனிதன் சற்றே சிவனுக்கு நெருக்கமாகிறான். உடம்பு மண்ணுக்கு, அகங்காரம் சாம்பலுக்கு, ஆத்மா சிவனுக்கு. இதுதான் சிவபெருமானின் திருநீர்